வருவாள் கோமலி, வருவாள். நீ ஆட்டத்தை ஆடு. ஹே அகிலா, இன்றைக்கு அவள் வரட்டும். எப்படியாவது அவளை தோற்கடிக்க வேண்டும். ஆமாடி கமலி, எப்பொழுதும் வென்று கொண்டே இருக்கிறாள். வெல்லட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக நாள் முழுவதும் அவளை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவதும், அவள் பெரிய மகாராணி மாதிரி அதிகாரம் செய்வதும் தான் எனக்கு பிடிக்கவில்லை. இந்த கல்லாங்காயில் அவளை எளிதாக தோற்கடித்து விடலாமடி. அவளுக்கு இந்த விளையாட்டில் சாமர்த்தியம் போதாது. நினைத்து கொண்டிரு, அவள் இதிலும் நம்மை தோற்கடித்து விடுவாள். ஏதடி மாங்காய், எப்படி கிடைத்தது? மந்திரத்தால் வர வைத்தேன். யாரடி இவள்? மேகநாதர் தோட்டத்தில் கை கெட்டிய மாதிரி இருந்தது, பறித்து கொண்டு வந்தேன். போடி, இதை எப்படி சாப்பிடுவதாம்? உப்பும் மிளகாய் பிடியும் தூவி சாப்பிட்டால் தானே நன்றாக இருக்கும். ஏனடி தஞ்சாம்பா, வந்ததுதான் வந்தாயே, கொஞ்சம் உப்பும் மிளகாய் பொடியும் அகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? என்னடி பேசுகிறீர்கள்? இப்படி கை கெட்டியபடி மாங்காய் தொங்கும் என்று நான் கண்டேனா? உப்பாம் மிளகாய் பொடியாம். சரி, வேண்டாம் என்றால் கொடுத்து விடு. சரி, என்ன விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? கல்லாங்காயா? ஆமா ஆமாம், வா வா, உட்கார், விளையாடலாம். வேண்டாம், நாம் வேறு விளையாட்டு விளையாடலாம். ஒளிந்து பிடித்து விளையாடுவோமா? ஆமாமடி, வாருங்கள், ஒளிந்து பிடித்து விளையாடலாம். 4 பேர் ஒளிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீ 4 பேரையும் கண்டுபிடிக்க வேண்டும், அதுதானே? அதேதான். யார் கண்டுபிடிப்பது? யாரெல்லாம் ஒளிந்து கொள்வது? நாம் எல்லாம் ஒளிந்து கொள்வோம். தஞ்சாம்பாள் தானே கடைசியில் வந்தால் அவளை கண்டுபிடிக்கட்டும். முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது. நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமா, நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். சரி சரி, நானே கண்டுபிடிக்கிறேன். ஏய், அழுகுனி ஆட்டம் எல்லாம் ஆடக்கூடாது. ஒழுங்காக உன் இரு கைகளாலும் உன் கண்களை மூடி இருக்க வேண்டும்.